இன்னும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுகிறார்களா ஆம்புலன்ஸ்ல இருந்து? தற்போது இப்ப சிறிது நேரம் அதாவது யாரும் சிகிச்சைக்காக உள்ளே அழைத்து வரவில்லை. அவர்கள் மிக முக்கியமாக அழைத்து வரக்கூடிய ஏற்கனவே அழைத்து அவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த பணியெல்லாம் ஈடுபட்டு வராங்க. மிக முக்கியமாக அவர்களை சிகிச்சை அளிப்பதற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர இப்ப புதிதாக யாரும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை இங்கே கொண்டு செல்ல வரவில்லை. ஏனென்றால் கூட்டம் உள்ளே அதிகமானதால் காவல்துறையினர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டு வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்காமல், என பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் யாரும் தங்களுடன் வந்தவர்கள் மற்றவர்கள் காணாமல் போனவர்கள் இங்கு யாரும் சிகிச்சை பெற்றவர்களா அவர்கள் சொன்னவுடன் அவர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பரபரப்பு என்பதை விட இங்கே அந்த யாரிடம் உதவி கேட்பது, யாருக்கு உதவி செய்வது என்ற நிலையில் அவர்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதை மருத்துவர்களும் அவர்களும் மிகவும் தத்தளித்து வராங்க. அவர்களால் யாரை காப்பாற்றுவது, யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பது, முதலுதவி சிகிச்சை என்பதை விட தீவிர சிகிச்சை கொடுப்பது என்பதை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நொடியும் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மருத்துவர்கள் தங்களுடைய பணியில் ஈடுபட்டு வராங்க. ஆனந்த், முன்பாக அமைச்சர்கள் உயரதிகாரிகள் எல்லாம் கரூருக்கு விரைவாக விரையணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தாரு. அப்ப யார் யார் உயரதிகாரிகள் எல்லாம் களத்துல இருக்கிறாங்க? ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைக்கு முன்பாகவே வந்திருந்தார். தற்போது வேறு யாரெல்லாம் களத்துல இருக்கிறாங்க? ஆனந்தி, மருத்துவமனையில மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, அதே போல இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் மிக முக்கியம் செந்தில் பாலாஜி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவரும் இப்ப இங்க இருக்க முன்னாள் அமைச்சர் அதிமுக விஜயபாஸ்கர் அவரும் நேரடியாக பார்த்து சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அதிகாரிகள் என்பதை பற்றபோது அனைத்து துறை அதிகாரிகளும் மிக முக்கியமாக காவல்துறையில் இருப்பவர்கள், வருவாய்த்துறையில் இருப்பவர்கள், அனைத்து துறையில் இருப்பவர்களும் அவர்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கான அந்த பணியில் ஈடுபட அவர்களுக்கான ஒத்துழைப்பை கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் இங்கே உள்ளதால் அதற்கான பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வராங்க. மிக முக்கியமாக இங்கே அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் என அனைவரும் இப்ப இங்கே சிகிச்சை அளிப்பதற்கு வர துவங்கிவிட்டாங்க. சார்லஸ், இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, நீங்க அரசு மருத்துவமனையில எந்த பகுதியில இருக்கிறீங்க? தற்போது வரைக்கும் 29 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. உங்களிடம் இருக்கும் கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, நான் அரசு மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் இருக்கேன். இன்னும் ஆம்புலன்ஸ்கள் அந்த தாவேக்கா கூட்டம் நடந்த இடத்துல இருந்து வந்து கொண்டே தான் இருக்கு. அதனால இப்போ பொதுமக்களும் குவிய தொடங்கி இருக்காங்க. இந்த அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வந்தது காரணமாக யார் யார் இறந்ததுன்னு தெரியல. சில பெண்கள்லாம் மிக ஆபத்தான நிலையில இருக்காங்க. நான் கூட யாருமே இல்லை. இப்போ தகவல் தெரிஞ்சு வெளியில இருந்தா உறவினர்களும் சரி, குழந்தையை தொலைச்ச பெற்றோர்களும் சரி, அதே போல அவங்க உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனையில் குவிய தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 29 பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர் தரப்புல தெரிவித்திருக்காங்க. அதுல 4 சிறுவர்கள் உட்பட 29 உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை, பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உயிரிழப்பு என்பது கரூர் அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம் தான். இன்னும் தனியார் மருத்துவமனையில் சென்றவர்கள் நிலைமை தெரியல. அது குறித்து உடனடியாக ஆய்வு செய்ய நம்ம வேண்டுகோள் கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம திருச்சி இங்க பாத்தீங்கன்னா திருச்சி ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி வந்திருக்காரு. அதே போல மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், முன்னாள் அமைச்சர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, அதே போல முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் உள்ளுக்குள்ள அந்த அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து ஆய்வு செஞ்சு கேட்டறிஞ்சிட்டு வராங்க. உடனடியாக கூடுதல் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வரணுமா இல்லை மேல் சிகிச்சைக்கு வெளியில் அனுப்பணுமா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரும் முன்னாள் அமைச்சரும் கலந்து பேசிட்டு வர்றாங்க. அதே போல கூடுதல் மருத்துவர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்திருக்காங்க. இப்போ மயக்கமடைந்தவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை, இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனை கூட்டத்தை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு என்ன கவலைன்னா, தொடர்ந்து இப்போ அந்த கூட்டம் நடந்த திடல்ல இருந்து ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து மயக்கமடைந்தவர்கள் அழைச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் அங்கே மயக்கமடைஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ அடுத்தடுத்து வாகனங்கள் வர்றது நமக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதலாக மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட ஆட்சியரும் அதே போல முன்னாள் அமைச்சர்களும் மேற்கொண்டு வர்றாங்க. அரசும் இதுல முழுவீச்சில் சுகாதாரத்துறை முழுவீச்சில் களத்தில் இறங்கி உடனடியாக மருத்துவர்கள் அனுப்பி வச்சாங்க. நம்ம வேண்டுகோள் கொடுத்து மருத்துவர்கள் அனுப்பி வச்சாங்க. எஞ்சிய உயிர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள்ல அவங்க மும்முரமாக ஈடுபட்டு வர்றாங்க. இந்த மருத்துவர்கள் வளாகத்தை பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இங்கே குவிந்திருக்காங்க. ஒரு பெரும் சோகமான நிலையில கரூர் அரசு மருத்துவமனை திகழுது. போலீசார் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் பணிகள் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் வரதான் நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்துது. உயிரிழப்பு எண்ணிக்கை 33ஆக அதிகரித்திருக்கிறது. 33 பேர் உயிரிழந்திருப்பார்கள். 12 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முத்துப்பழம்பதி, இன்னும் தொடர்ச்சியாக
மயக்கமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னீங்க. ஆனா கூடுதலாக மருத்துவர்கள் வரவழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்களா? போதிய அளவுல இருக்கிறாங்களா மருத்துவர்கள்? மருத்துவர்கள் வந்து நம்ம சொல்லி ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க ஆனந்தி. நம்ம உறக்க முறையில் எடுத்த உடனே உறக்காதான் குரல் கொடுத்தோம். மருத்துவர்கள் உடனடியாக வேணும், கூடுதல் மருத்துவர்கள் வேணும் சொன்னால் 10-15 நிமிடத்திலேயே ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்துட்டாங்க. அதே போல பயிற்சி மருத்துவர்களும் உடனே வரவழைக்கப்பட்டாங்க. செவிலியர்களும் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட அப்போ பணியில் இருந்தாங்க, கூடுதலாக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதல்வரோட உத்தரவின் அடிப்படையில் அடுத்தடுத்து மருத்துவ குழுவினர் வர்றாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே மயக்கப்படுறவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பது, கூடுதலாக சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு வெளியில் மேல் சிகிச்சைக்கு வெளியில் அனுப்பணுமா என்பது குறித்தும் கலந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்போ அங்கிருந்து மாநாடு திடலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வந்து கொண்டிருக்கூடிய எண்ணிக்கை இருப்பதால இப்போ இங்க வந்து ஒரு இருக்கை வசதி போதுமானதாக, அதாவது படுக்கை வசதி போதுமானதாக இல்லாத கூடுதல் அறைகளை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதல் அறையை செஞ்சு அவங்க உடனடி சிகிச்சை அளிப்பதற்கும் மயக்கமடைந்தவர்களுக்கு வந்து ஆக்சிஜன் செயற்கை சுவாசம் உங்களுக்கு கொடுத்து அவங்க காப்பாற்றுற முயற்சிகளையும் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வர்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவ குழுவின் வெளிப்படுத்த தான் பார்க்குறீங்க. ஒரு போலீசார் முழுமையாக குறிக்கப்பட்ட போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் வந்து மருத்துவமனை வளாகம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இருந்த போதில் தொடர்ந்து அவங்க உறவினர்கள் வந்து குவிந்து வர்றாங்க. உயிரிழந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க உறவினர்கள், அதே போல பெற்றோர்கள் தவறுபட்ட குழந்தைகள் தவறுபட்ட பெற்றோர்களும் வர்றாங்க. அதே போல பொதுமக்கள் வந்து குவிய தொடங்கியிருக்காங்க. ஏன்னா மாநாடு திட்டத்தில் தான் முடிஞ்சிச்சு. அங்கே வந்து பெண்மணியை காணாமல் இருக்கலாம், குழந்தைகள் காணாமல் போனவங்களாம் அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இப்போ மருத்துவமனையில் இந்த இது போல தீவிரமான சம்பவம் நிகழ்ந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த மருத்துவமனையை கூட குவிய தொடங்கியிருக்காங்க. அதனால பலத்த போலீஸ் பாதுகாப்பும் கூறப்பட்டிருக்கு. மருத்துவக் கல்லூரி வெளிப்புறத்தில் பாருங்க, எல்லா அதிகளவான மக்களுக்கு குவிய தொடங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீசாரும் அவங்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனந்தி, 33 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்தவரின் விவரம் கிடைச்சிருக்கா முத்துப்பழம்பதி? விவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் முழுமையா கிடைக்கல ஆனந்தி. ஏன்னா அவங்க எல்லாம் எந்த ஊரு என்னன்னே தெரியல. இப்போ அவங்க மருத்துவ ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு வரும்போது நம்ம தான் முதல்ல இருந்தோம். ஒரே ஆம்புலன்ஸ்ல பார்த்தா 3 குழந்தைங்க, ஒரு பெண்மணி, ஒரு ஆண் இருந்தாங்க, தனித்தனியா இருந்தாங்க. அவங்களாம் யாரு என்னன்னே தெரியாத சூழல்ல தான் அங்க மயக்கமடைஞ்சவங்கள உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருக்காங்க. அதே போல தான் இப்போ 33 பேர்ல ஒரு சிலரை தவிர மித்தவங்களோட விவரம் முழுமையா தெரியல. ஒரு சிலர் மட்டுமே அந்த மாற்று வழி வெளியே தங்கள் குழந்தைகளையும் உறவினரையும் பறி கொடுத்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. மற்ற முழுமையான விவரம் தெரியல. அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ உடனடியாக முதல்ல அங்கு மயக்கமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் முயற்சியில தான் மருத்துவத்துறையினர் தீவிரம் காட்டி வர்றாங்க. எப்படியாவது எஞ்சிய உயிர்களை காப்பாற்றி விடணும், அவங்களுக்கு கூடுதல் உபகரணங்களை வரவழைச்சோ அல்லது மேல் சிகிச்சைக்கு வெளியில கொண்டு போய் அந்த உயிர்களை காப்பாற்ற பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. விவரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக அது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்போ தான் மருத்துவமனைக்கு வர தொடங்கியிருக்காங்க. இப்போ 4 சிறுவர்கள் சொன்னல, 4 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, ஒரு சிறுவர். ரொம்ப அந்த சிறுவர்கள் தனியாக தான் ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டாங்க. அவங்க கூட பெற்றோர்கள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க குழந்தைகளை பறி கொடுத்தவங்களும் இந்த ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. அதன் பின்பு இப்போதான் பறி கொடுத்தவங்க இங்கே வர தொடங்கியிருக்காங்க. அதே போல பெண்மணி ஒரு சிலர் இறந்திருக்காங்க. அந்த பெண்மணி யாருன்னே தெரியாத சூழல்ல பெண்மணி கூட வந்தவங்க தகவல் தெரிவித்து குடும்பத்தினரும் வர தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பு விஜய் கூட்டத்துக்கு போனவங்க வீடு திரும்பிட்டாங்களா, வரலையா என்பது தகவல் அறிஞ்சு பலரும் வந்து இப்போ மருத்துவமனை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இப்போ உயிரிழந்த விவரங்களை வந்து சேகரிக்கும் பணியில் வந்து வருவாய்த்துறை இன்னும் காவல்துறை ஈடுபட்டுருக்காங்க. அந்த விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும். ஆனந்த்.